ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎம் லைசஸில். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சாம்பார். என்னோடய ஸ்டைலில் நான் சாம்பார் எப்படி வைக்கிறேன்னு சொல்கிறேன். புளி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க, நெல்லிக்காய் சைஸ் புளி. அதுக்கப்புறம் நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு வத்தப்பொடி, சாம்பார் பொடி, நாங்கள் சக்தி சாம்பார் பொடி தான் போடுவோம். தேவையான அளவு மஞ்சப்பொடி போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா கைட்டு கிளறி விடுங்க. உப்பு கரையணும். கொஞ்சம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச காய்கறி, முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டில் பலாக்கொட்டை இருந்துச்சு, அதையும் போட்டு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா இதை ஸ்டவ் பற்ற வச்சு இதை கொஞ்சம் கொதிக்க விடுங்க. இது கொதிக்க ஸ்டேஜில் நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிசம் பண்ணதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம், காயம், கொத்தமல்லியில் எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம், பச்சை மிளகாய் 3, வெண்டைக்காய் 1, கத்திரிக்காய் 1, தக்காளி 1. அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம், காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாம் போட்டு வதக்கி இந்த சாம்பார் முருங்கைக்காய் ஒரு அரை வேக்காடு வரும்போது இந்த நம்ம வதக்கி வச்சுருக்கதையும் போட்டுருங்க. அதுக்கு முன்னால் நம்ம தேங்காய், ஜீரகம், பொடி உளி அதையும் அரைச்சி வச்சுக்கோங்க தனியாக. சரி, இதை அரைச்சி வச்சுக்கப்புறம் நம்ம 100 துவரம்பருப்பு இருக்குது பாருங்கள், 100 துவரம்பருப்பை எடுத்து நல்லா வேக வச்சுருங்க. ஃபஸ்ட்டே வேக வச்சு எடுத்துருங்க. இந்த நல்ல கொதி காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த துவரம்பருப்பை எடுத்து அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் கூடயே தேங்காய், ஜீரகம், பொடி உளி அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் அது கூட போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கக்கூடிய ஸ்டேஜில் கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிறீங்க. சாம்பார் ரெடி. இந்த சாம்பார் எப்படி இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இதுக்கு எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் புட்டு. அது எப்படின்னா 3 வாழைக்காய் எடுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. புட்டு அரிப்பில் அரித்து அதில் ஏற்கனவே தேங்காய் பூ திருகி வச்சுருக்கிறேன், அதில் புட்டு அரிப்பில் வச்சு அரிச்சிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கிளறி விட்டுருங்க. இது கிளறினதுக்கப்புறம் எண்ணெய் ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு போட்டு பொடிசாக நறுக்கின வெங்காயம், 3 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிடுங்க. இது வதக்கினதுக்கப்புறம் நம்ம வாழைக்காய் புட்டு திருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த பச்சை ஸ்மெல் மாதிரி ஒன்று இருக்கும், அது போனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இவ்வளோ தான். எங்கள் வீட்டில் இப்போ என்ன லஞ்ச் பண்ணுன்னு பார்க்கலாமா வாங்க. ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா காயும் போட்டு சாம்பார், வாழைக்காய் புட்டு. உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சாம்பாரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மாம்பழம்லாம் வெட்டி வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.